மணிமேகலை கேக்குது பார், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசுனேன்னு வச்சுக்க ஓவரா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அவன் நம்ம ஆளு விடு விடு. ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. நம்ம கட்சியில பர்சே சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் யாரா நீ ஜட்லி வீட்ல இட்லி குண்டாம அடிக்கிற? உனக்கு குழந்தை இருக்குது, ஒரு வயசுல சின்ன குழந்தை இருக்கு. அவன் பெருசா ஒருத்தவங்க இந்த ஜோக் எல்லாம் மாத்திடு, இல்லனா அவனே உன்னை செருப்பால அடிப்பான். நீங்க ஜோயா நல்லா சமைக்க மாட்டீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பாப்பா புடி ஆக்காட்டு. இது என்ன ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவட்ட கேட்கலாமா வேணாமான்னு. பேட். இப்படி வெங்காயம் கட் பண்ணிட்டே இருக்கேன்ல, ஆமா என் கண்ணு இப்படி கலங்குதுல்ல. ஆமா அது கலங்காம இருக்கு, நான் என்ன பண்ணணும்? கட் பண்ணாம இருக்கணும். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உட்கார். இல்ல பக்கத்துல இருக்க கோமலை கட் பண்ண சொல்லிட்டு தூரமா நிக்கணும். இப்போ டைமிங் கரெக்ட் பட் ரைமிங் தப்பு. உட்காரு. என்ன நீங்க வெறுக்கலாம், ஆனா உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன கொண்டு வந்திருக்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எலிமினேஷன் கொண்டு வந்திருக்கியா? கார்லிக் சாஸ். சார் சார் கட்டி பிடிங்க, டக்குனு கட்டி பிடிங்க. கட்டி பிடிங்க சார், கட்டி பிடிங்க. ஏய் அவ புஷம் பாப்பா. என்ன மச்சான் சொல்ற? இர்ஃபான் இர்ஃபான் ஏன் இர்ஃபான் இப்போ? இவன் வந்து என்ன கேள்வி கேக்குறான், என்னன்னு பாரு. டேய் வாடா கொடி, பறக்கற நேரம் இதுடா கொடி. நீ என்ன பண்ணு? எங்க அக்கா கம்மி பண்ணாங்க. என்ன காச்சு உங்களுக்கு? என்ன அவன் கேள்வி கேட்க கூடாது, யாரை எங்க வேணாலும் போட்டோம். நீ ஏன் எங்க அக்காட்ட பேசுற நீ முதல்ல? இல்ல நான் பேசவே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ற நீ. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்னோட புகழ காணோம். உன்னோட புகழ் கிடையாது, அவன் விஜய் டிவி புகழ். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. உன்னோட புகழ் இல்ல, கிடையாது. இப்ப என்ன உன்னோட புகழ்? புகழ் இந்த ஷோல இனிமே தான் வரணும். இங்க அது நீ சமைக்கிறத பொறுத்து இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு ஜோயாவோட குக்கிங்? போயிட்டு நல்ல மான மரியாதை எல்லாம். என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஆரம்பத்துல இருந்து வேற நான் கரெக்டா தான் இருந்தேன். திடீர்னு ஒரு வாரமா என்ன திவ்யா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எப்ப ஒருத்தவங்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு என்னுடைய தலைவர் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காரு. நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சிட்டு பேசுற எனக்கு தெரியும்டா. என் தலைவனுடைய ஊரு மாதம்பட்டி, அவங்கிட்ட மோதுனா கிழிஞ்சிருவான் பட்டாப்பட்டி. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அவர் 70,000 பேருக்கு சோறு ஆக்குவாரு. எதிர்த்தாப்புல எவன் வந்தாலும் அடிச்சு தூக்குவாருடா. நீ சிரிச்சு சிரிச்சு தான் அவன் என்கரேஜா எடுத்துக்கிட்டு அவன் ஜோக் பண்றான்.